Hello friends, welcome to Jece channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சிவப்பு அரிசி புட்டு மாவை வச்சு எப்படி நம்ம வீட்லயே ஈஸியா புட்டு செய்யிறது அப்படின்றத பார்க்க போறோம். நாங்க இதுல யூஸ் பண்ணிருக்கிறது என்னன்னா ஆஹா புட்டு மாவு அப்படிங்கற அந்த பிராண்ட் தான் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். இது ரொம்பவே ஈஸியா இருக்கு फ्रेंड्स. யாருக்கெல்லாம் ரொம்ப புட்டு பிடிக்குமோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு அப்புறமா நம்ம வீட்லயே எப்படி சிவப்பரிசி வாங்கி நம்ம புட்டு செய்யிறது ஈஸியா அப்படின்றத அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றோம். கண்டிப்பா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல நாங்க 2 கப் புட்டு மாவு சேர்த்திருக்கோம். இது 5 பேர் தாராளமா சாப்பிடுற அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ அதுல ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாவுல mix பண்ணிட்டு இன்னொரு பக்கம் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் புட்டு மாவு எடுத்தோம்னா 2 கப் தண்ணி, சேம் ரேஷியோ 1:1. அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா சூடா இருக்கணும் தண்ணி. ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் அந்த தண்ணி mix ஆகுற மாதிரி இந்த மாதிரி. பாருங்க நல்லா mix ஆயிடுச்சு. இது இன்ஸ்டன்ட்டா செய்யற மாதிரி. நம்ம ஆவியில வேக வைக்கணும், இட்லி குக்கர்ல வச்சு வேக வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம வேலைக்கெல்லாம் போறோம் அப்படினா இது கண்டிப்பாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியா ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம செஞ்சு முடிச்சிரலாம். பாருங்க ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணா நம்மளுடைய புட்டு மாவு இப்படி தான் இருக்கும். அத திரும்ப ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. நல்லா உதிரி உதிரியா இருக்கும் फ्रेंड्स. இது நமக்கு பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க, உதிரி உதிரியா. பாருங்க நல்லா உதுத்தி விட்டாச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன். அதை இந்த புட்டு மாவோட mix பண்ணிருங்க. அதுக்கு அப்புறம் இனிப்பு நம்ம சக்கரை சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்ல நம்ம வெல்லம் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். சக்கரை ஸ்வீட் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிருங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இது நமக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. தேங்காய் நம்ம இந்த மாதிரி பச்சையா சேர்க்கிறது நம்ம உடம்புக்கு உண்மையாவே ரொம்ப நல்லது. நல்ல குட் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி கண்டிப்பா ஒரு தடவையாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்கும்போதே. இது நீங்க இப்போ காலையில டிஃபனுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மதியம் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் வேற எதுவுமே நமக்கு சாப்பிடவே தோணாது. அந்த அளவுக்கு நமக்கு வயிறு நல்லா ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.